சேகரனை தூக்குனா அது ஒரிஜினல் கலவாதான். எல்லாருக்கும் வணக்கம். கிளிஞ்சானுக்கு வீசின தூண்டில ஒரு கலர்ஃபுல்லான தாமரை கலவா ஒன்று சிக்கியிருக்குங்க. அது குட்டி கலவா வரதுனால திரும்ப தூக்கி கடல்லே போட்டாச்சு. வாங்க பார்க்கலாம். பாலத்தில் தூண்டில் போடும்போது தூண்டில் மேலே மட்டும் கவனம் இருக்காது, சுற்றி இருக்க பறவைகள் பறக்கிறது, திடீர்னு ட்ரெயின் வரும், திடீர்னு ஏதாவது வித்தியாசமான பஸ்ஸு போகும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். காலையில் பாலத்தில் நிற்கிறதும் ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. பாலம் அன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. வழக்கம் போல் கிளிஞ்சானுக்கு கூனியை வச்சு தான் வீசிக்கிட்டு இருக்காங்க. சேகரனை ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க. ஏன்னா கூனி இறை அளவுக்கு மிச்சமாகவே இருக்குங்க. இறை கையில் இருந்துச்சுன்னா தூண்டி வீசுகிறப்ப எந்த டென்ஷனும் இருக்காது. மீன் மாட்டுமா மாட்டாதான்னு சொல்கிற டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இறை வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், மாட்டின்னு சொல்கிற ஒரு கட்டாயத்தோடு வீசுகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சிரமமான விஷயங்க. நுரையெல்லாம் எப்படி போச்சுன்னா என்னன்னு தெரில, திடீர்னு நுரையெல்லாம் கிளம்பி ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அங்கிட்டிருந்து யாரும் துவைக்கிறாங்களான்னு தெரியல. ஆமாங்க, ஆற்றுல இந்த மாதிரி துணி துவைக்கும் போது தான் நுரை ஓடும். கடலில் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல நமக்கு வர்ற வரைக்கும். இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே கல்லில் பாரு, கல்லில் வச்சு மேலே ஏற்றிட்டு போ. இந்த மீன் இப்படி தானே பிடிக்கணும். அட போடா, அவனுக்கு திருந்த மாட்டேங்குறிய, இப்படியே இருக்கிய போடுறா, அப்படி இருக்கிய, திருந்துங்கடா. சரி மீனை பிடிச்சிரும். சேகரனை தூக்குனா அது ஒரிஜினல் கலவாதான். ஒரு வித்தியாசமான கலவா அதே சொன்னால இதே ஒரிஜினல் கலவா. ஆமாம், நீலக்கடல் தாமரை கலவா. என்ன கலவா? தாமரை கலவா. கடல்லே விட்டுருவாங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com